மத்திய தொழிற்சங்கங்கள் பொது வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம். கோவை மாவட்டத்தில் 8 மையங்களில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 2227க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இதில் 541 பேர் பெண்களாவர். ஒன்றிய அரசு சமீபத்தில் தொழிலாளர் நல சட்டங்களை முடக்கிவிட்டு 4 தொழிலாளர் சரத்துக்களை வெளியிட்டுள்ளது. இது தொழிலாளர் உரிமைகளை பாதிக்கும் சட்டமாகும். இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற பொது வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தில் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். கோவை மாவட்டத்தில் கோயமுத்தூர், வால்பாறை, பொள்ளாச்சி, மலுமிச்சம்பட்டி, கோவில்பாளையம், மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கம்பாளையம், சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மறியல் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது. கோயமுத்தூரில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஏஐடிசியின் மாநில செயலாளர்களில் ஒருவரான எம். ஆறுமுகம், எக்ஸ்எம்எல்ஏ சி. தங்கவேல், எல்பிஎஃப் சங்கத்தைச் சேர்ந்த சிடிசிபி துரை, ஆனந்த், தமிழ்ச்செல்வன், ஐஎன்டிசி சங்கத்தை சேர்ந்த பாசமலர், பி. சண்முகம், துளசிதாஸ், HMS சங்கத்தை சேர்ந்த TS ராஜாமணி, CITU சங்கத்தை சேர்ந்த சி. பத்மநாபன், DTMS மு. தியாகராஜன், காளியப்பன், AICCTU பாலசுப்ரமணியன், MLF ஷாஜகான், UTUC பாஸ்டின்ராஜ், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சு. பழனிசாமி, ஹக்கீம், ஷாஜகான் உள்ளிட்ட தொழிற்சங்க தலைவர்களும் ஏராளமான தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். தொழிலாளிக்கு எதிரான 4 சட்ட தொகுப்புகளை மோடி அரசே திரும்ப பெறு. பழமைவாத சித்தாந்தத்தை மோடி அரசே திணிக்காதே. மோடி அரசே திணிக்காதே. தேசிய தொழிலாளர் கொள்கை ஒன்றை வெளியிட்டு தொழிலாளர்களை அடிமைகளாக்கும் மறிக்க துடிக்கும் மோடி அரசே.